இயேசு கிறிஸ்து என்னும் மாபெரும் மகான், நீ விதைப்பதைப் போலவே அறுவடை செய்வாய் என்கிறார். நாம் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நிச்சயமாக அனுபவிப்போம். மறுமொழியில் சொல்லுவதானால், நமது யதார்த்தங்களை நாமேதான் உருவாக்கிக் கொள்கிறோம். அருள் தந்தை அவர்கள், ஒவ்வொரு செயலும் மற்றொரு விளைவிற்கு வழிவகுக்கிறது. அதன் விளைவையும் வினையையும் குறிக்கும் காரணமாகிறது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது அதற்கு சம்பந்தப்பட்ட விளைவை உருவாக்கும். சூழ்நிலைக்கு வழிவகுக்கிறது. அதற்கான விளைவுகளிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. எனவே எவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அவற்றையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் எதையெல்லாம் நாம் விரும்ப மாட்டோமோ அவற்றையெல்லாம் நாம் அறுவடை செய்ய வேண்டி வரும். நமது எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் குன்றென நிமிர்ந்து நின்றால் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியே நிலவும். நமது எண்ணத்தை மாற்றினால், நமது வார்த்தைகளை மாற்றினால், நமது செயல்களை மாற்றினால் நன்மையான விளைவுகளை, மகிழ்ச்சியான விளைவுகளை, ஆரோக்கியமான விளைவுகளை அறுவடை செய்யலாம். நமது தீய செயல் மூட்டையை இறக்கி தூய்மை செய்ய வேண்டும். நியூட்டன் அவர்கள் தன் சுயசரிதையில் மனமானது ஒரு நரகமான சொர்க்கத்தையும் சொர்க்கமான நரகத்தையும் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்கிறது என்று கூறுகிறார். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்.